வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் செந்தில் மீனாவும் வண்டியில் போய்கிட்டு இருக்காங்க. வேணாங்க நம்ம இப்படியே போயிடலாம். வீட்டில் எங்கள் அப்பா சண்டை போடுவார். எங்கேயாவது வெளியில் பார்த்தா கூட அப்படி பிடிச்சி சண்டை போடுவார். வீட்டுக்கு போனாக்கா அடி கூட அடிச்சிடுவாங்க. எனக்கு வரத்துக்கே பயமாக இருக்குது. வேணாம் அப்படியே போயிடலான்ட்டு அப்பா எப்படியாவது விசாரித்து தெரிஞ்சுக்குவார். அப்புறம் அப்பா நம்மளை திட்டுவார். அதனால் நம்ம போகலாம். அவர் நம்மளை சேர்த்துக்கலாம்ல. இப்போ மனசு மாறிட்டு இருக்கலான்ட்டு எங்கள் அப்பா போய் சொல்கிறீங்களா? அவர் அது மாதிரிலாம் லேஸில் மனசு மாறவர் கிடையாது. நம்ம போயிடலாங்கன்ட்டு அவர் எப்படியெல்லாமா பேசி அவர் நம்மளை ஏற்றுக்கிட்ட நல்ல விஷயம் தானே. இப்போ உங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குது. ஏன் நீ உங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் அம்மா கூட உங்கள் அப்பா கூடலாம் பேசுகிற உனக்கு காசு இல்லையான்ட்டு இருக்குது. அதுக்காக நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நீ சொல்லலை. சரி, இப்போ அதுக்கு ஒரு நேரம் அமைஞ்சிருக்குது. போய் வரலான்ட்டு வந்துடுறாங்க. வீடு வாசலில் வண்டி நிறுத்திட்டு இவங்க கதவு தட்டுறதுக்காக வராங்க. வேணாங்க எப்படியே போயிடலான்ட்டு இன்னொரு தடவை சொல்லி பார்க்குறாங்க. இருநீட்டி ஒரு கதவு தட்டுறாரு. அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இவங்க ஷாக் ஆகுறாங்க. உள்ளே போயிட்டு பேசலான்ட்டு. நீ எதுக்காக வந்த? எங்களோட மானத்தை எடுத்துகிட்டு போனதெல்லாம் போதில்லையா? நான் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டு காத்துட்டு இருந்தாக்கா இவங்களோட ஓடி போயிட்டே. நீ எதுக்காக இங்கே வந்துட்டு அவர் இவங்கள பேசவே விடாமல் அவமானப்படுத்தி திட்டி பேசிக்கிட்டு இருக்காரு. உள்ளே வந்தால் காலை வெட்டிடுவேன்னு சொல்கிறாரு. அவங்க அம்மா உள்ளே கூப்பிடலாங்கன்னு சொல்லும்போது அவங்கள பிடிச்சி திட்டுறாரு. யாரையுமே பேச விடாமல் அவங்க அப்பா மனசெல்லாம் கொட்டி திட்டுறாரு. இதுக்கு மேலே இங்கே வரக்கூடாது, கிளம்புங்கன்னுட்டு எங்கள் அப்பா பத்திரிக்கை கொடுத்து அனுப்புனாங்கன்ட்டு. நீங்கள் யாரோ நாங்கள் யாரோ, நீங்கள் பத்திரிக்கை கொடுத்தா நான் வரும், நான் போங்கன்ட்டு அவர் இவங்களுக்கு நல்லாவே திட்டி அனுப்பிட்டு கதவு தாப்பால் போட்டுட்டு அதை பார்த்ததும் மீனை அழுதுட்டு வந்து நிற்கிறாங்க. நீ கவலைப்படாது, ஏதோ அவருக்கு மனசு வருத்தம் பேசிட்டாருன்னுட்டு இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் வேணாம் சொன்னேன். நீங்கள் தான் வேணான்னா கூட கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்ட்டு. சரி நீ வா, நம்ம போட்டு ஜூஸ் குடிக்கலாம் சாப்பிட்லாமான்னும் போது வேணான்னுட்டு இவங்க அழுதுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து நிற்கிறாங்க. இவங்க பத்திரிக்கைலாம் கொடுத்துட்டீங்களான்னுட்டு கோமதியை பாண்டியன்னு கேட்குறாங்க. மீன் அழுதுடுறாங்க. என்னமாச்சுன்ட்டு கேட்குறாங்க. நடந்த விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அது கேட்டு இவங்க ஷாக்காக வராங்க. சரி போகட்டும் விடுமா, நாளாக சரியாக போயிடுன்ட்டு பாண்டியன் சொல்கிறாரு. நம்ம ரொம்ப நாள் கழிச்சு இப்போ போயிருக்கோம். அவர் எப்படியெல்லாம் பேசலாம் தெரியுமா? என்ன பேசினா கூட பரவாயில்ல. இவரும் சேர்த்து வச்சு திட்டாரு. மாமா நீங்கள் போவாதே, மேலே போச்சு, நீங்கள் போயிருந்தா பாவம், நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, எனக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவரும் அப்பா தானே, அவரும் உன்னோட கல்யாணத்தை பற்றி எப்படியெல்லாம் நினச்சி சந்தோஷப்பட்டிருப்பார். கடைசி நேரத்தில் இந்த மாதிரி ஆனதில்லை, அவருக்கு வருத்தம் இருக்கு இல்லையா, அதனால் பேசியிருப்பாருன்ட்டு இருக்கலாம். அவர் எனக்கு பிடிக்காத கல்யாணத்தை பண்ண வச்சு தானே நான் இந்த மாதிரி பண்ணேன். இல்லாட்டி அவரோட சம்மதத்தோடு தான் நான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பேன்ட்டு அவங்க சொல்கிறாங்க. சரிம்மா நீ போயிட்டு ரெஸ்டாரண்ட் அவங்க 2 பேரும் அனுப்பிடுறாங்க சமாதானப்படுத்திட்டு. சரிம்மா நாம் 2 பேரும் போயிட்டு பத்திரிக்கை கொடுத்துட்டு வாழன்ட்டு கோமதியை பாண்டியனும் கிளம்பிடுறாங்க. இதே நேரத்தில் சரவணனும் கதிரும் தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. அங்கே அவங்க தங்கச்சியோ அவங்க அம்மா அப்பாவும் பார்த்துட்டு ஓடியாந்து வாங்க மாப்பிள்ளன்ட்டு உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. வாங்க என்ன சாப்பிட்றீங்க, காப்பியா டீயா சாப்பிட்றீங்களான்டா கேட்குறாங்க. அதெல்லாம் வேணான்றாங்க. என்ன விஷயம்னு கேட்டவொடனே அப்பா பத்திரிக்கை கொடுத்து அனுப்புனாங்கன்னுட்டு. அதை கேட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துருச்சா, நாங்களே பத்திரிக்கை அடிக்கலான்னு இருந்தோம், அப்பா சொன்னார், சரி அப்படியே அடிச்சிட்டிங்கம்மா இருக்குதுன்ட்டு வாங்கி பார்க்குறாங்க சந்தோஷமாக. அதுக்கப்புறம் தங்கமயில் வந்து நிற்கிறாங்க. அப்போ இவர் ஆசிரியர் வழியே பார்க்குறாரு. பத்திரிக்கை பிடிச்சிட்டு அதெல்லாம் கேட்குறாரு. ஊன்ட்டு பார்வையிலே பார்த்து பேசிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது பத்திரிக்கைன்ட்டு. இவங்க சாமிக்கிட்ட வச்சு கும்பலானும் போது நான் கூட சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு தான் எடுத்துன்னு வந்திருக்கோன்ட்டு. இருந்தாலும் நாமளும் ஒரு தடவை சாமிக்கிட்ட பத்திரிக்கை வச்சு கும்பலான்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு சாமிக்கிட்ட வச்சு பத்திரிக்கை வச்சு எல்லோரும் கும்பிட்றாங்க. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.